வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். ஆட்சிக்கு வந்தால் 15 லட்சம் தருகிறோம் என பிரதமர் கூறியது போல் தற்போது வெரைட்டியாக எடப்பாடி பழனிசாமி வடை சுடுகிறார். ஆட்சிக்கு வந்தவுடன் 10,000 ரூபாய் என்ற இபிஎஸ் வாக்குறுதியை மறைமுகமாக சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். மத்திய பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு எதையும் செய்யவில்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பாஜக இருக்கும் மாநிலத்தில் வளர்ச்சி இருக்காது, வளர்ச்சியடைந்த மாநிலமாக இருந்தால் அங்கு பாஜக இருக்காது எனவும் விமர்சனம். தேர்தல் சமயத்தில் தமிழ்நாட்டை சிலர் தொடர்ந்து வட்டமிட்டு வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு வர ஆரம்பித்து விட்டார், அவர் வருகை அவர்களது கூட்டணி கட்சிகளே பயப்படும் அளவுக்கு இருப்பதாக சாடல். பூஜ்ஜியமும் சேர்ந்தால் பூஜ்ஜியம்தான், ராஜ்யம் கிடைக்காது. அதிமுக பாஜக கூட்டணியை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். நாம் என்ன சாப்பிட வேண்டுமென முடிவு செய்ய இவர்கள் யார் என பீகாரில் இறைச்சி விற்பனைக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாட்டை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் காட்டம். இப்படி ஒரு கட்டமைப்பை தமிழ்நாட்டில் அமைக்க பாஜக தவிப்பதாகவும் சாடல். மகளிர் உரிமை தொகையாக 5,000 ரூபாய் வழங்கியது சூப்பர் ஹிட் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். ஆரம்பத்தில் கிண்டல் அடித்தவர்கள் தற்போது எங்களால் தான் கிடைத்தது என கூறுவதாக விமர்சனம். மகளிர் உரிமை தொகையை 3 மாதம் நிறுத்தி வைக்க சூழ்ச்சி நடந்ததாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நான் நடத்திய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கால் மக்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர் எனவும் நெகிழ்ச்சி. நாகர்கோயிலில் பல்வேறு முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முதலமைச்சர். 294 கோடி ரூபாய் மதிப்பிலான 1237 புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். மார்ச் 5ஆம் தேதி தமிழ்நாடு வருகிறார் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி. தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி நடைபெறும் கட்சி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க ஒருநாள் பயணமாக வர உள்ளதாக தகவல். வருகிற சட்டமன்ற தேர்தலில் ராமதாஸ் தலைமையிலான பாமக யாருடன் கூட்டணி? நாளை காலை தைலாபுரத்தில் நடைபெறும் கூட்டத்திற்கு பிறகு கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என ராமதாஸ் தரப்பு தகவல். கிடைக்கும் வாகனங்களில் பயணித்தால் இலக்கை அடையவே முடியாது. நமக்கான வாகனம் இதோ அருகில் வந்துவிட்டது, அதில்தான் பயணிக்க இருக்கிறோம். கூட்டணி தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தமது தொண்டர்களுக்கு கடிதம் வாயிலாக சூசக அறிவிப்பு. பாமக கட்சியின் பெயர், சின்னம், கொடி பயன்படுத்த அன்புமணிக்கு தடை விதிக்க கோரி ராமதாஸ் வழக்கு. தேர்தல் ஆணையம் அன்புமணி பதிலளிக்க சென்னை நகர உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவு. சிறுநீரக செயல் இழப்பு ஏற்பட்ட நிலையில் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் உடலில் முக்கிய உடல் உறுப்புகள் செயலிழந்து வருவதாக தகவல். 101 வயதாகும் நல்லக்கண்ணுவின் இதயம் உள்ளிட்ட முக்கிய உறுப்புகள் மிகவும் இயக்கம் குறைந்து விட்டதாகவும் தகவல். நல்லக்கண்ணுவின் உடல்நிலை குறித்த வதந்திகளை நம்ப வேண்டாம் என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் வீரபாண்டியன் பேட்டி. மருத்துவமனையில் அறிவிப்பை மட்டுமே அதிகாரப்பூர்வமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் எனவும் விளக்கம். ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார் நடிகர் ரஜினிகாந்த். நல்லக்கண்ணுவின் உடல்நிலை குறித்து மகள் ஆண்டாளிடம் தொலைபேசியில் ரஜினிகாந்த் விசாரித்ததாக தகவல். சென்னையில் மின்சார ரயில் சேவைகள் குறைப்பால் 6வது நாளாக பயணிகள் கடும் அவதி. ரயில்கள் வருகை குறித்து ஒலிபெருக்கி மூலம் முறையாக அறிவிப்புகள் இல்லை என்றும் பயணிகள் குற்றச்சாட்டு.
சென்னை கடற்கரை செங்கல்பட்டு புறநகர் மின்சார ரயில் சேவை அட்டவணையில் மாற்றம். எழும்பூர் பரங்கிமலை முதல் கூடுவாஞ்சேரி செங்கல்பட்டு வரை மெயின்லைன் ஷட்டில் சேவைகளாக இயக்கம். சென்னை புறநகர் ரயில் சேவை குறைப்பு குறித்து ரயில்வே நிர்வாகம் உரிய தகவலை அரசுக்கு வழங்கவில்லை என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் குற்றச்சாட்டு. உரிய நேரத்தில் ரயில்வே நிர்வாகம் தகவல் அளித்திருந்தால் உரிய நடவடிக்கை எடுத்து இருக்கலாம் எனவும் விளக்கம். பயணிகளின் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும் ரயில்வேயின் அலட்சியம் கண்டனத்திற்குரியது என தாவேகா நிர்வாகி செங்கோட்டையன் கருத்து. மாற்று ஏற்பாடு செய்யாமல் சென்னையில் ரயில் சேவையை குறைப்பது மக்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் மீது குற்றச்சாட்டு. இலவச திரைப்படங்களை வழங்கும் அங்கீகாரமற்ற செயலிகளை தவிர்க்க தமிழ்நாடு சைபர் கிரைம் போலீசார் அறிவுறுத்தல். அங்கீகாரம் இல்லாத செயலிகளை பகிர்வது, சேமிப்பது, பயன்படுத்துவது சட்டவிரோதமாகும் எனவும் அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்வு. கிராமுக்கு ரூபாய் 40 உயர்ந்து 1 கிராம் 14,930 ரூபாய்க்கும், 1 சவரன் தங்கம் 1,19,440 விற்பனை. சென்னையில் வெள்ளியின் விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் உயர்வு. கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 295 1 கிலோ 1,02,295 விற்பனை. மார்ச் முதல் வாரத்திலேயே தமிழ்நாட்டில் வெயில் சுட்டெரிக்க தொடங்கும் என தனியார் வானிலை ஆய்வாளர் தகவல். நடப்பாண்டில் மார்ச் முதல் வாரம் தொடங்கும் வெயில் அக்டோபர் மாதம் வரை நீடிக்கும் என கணிப்பு. இரண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டு வெப்பம் அதிகரிக்கும் ஆண்டாகவும் 2027ஆம் ஆண்டு வெப்பமான ஆண்டாகவும் இருக்கும் என வானிலை மையம் தகவல். 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள ஏப்ரல் மாதத்தில் வெப்பம் கடுமையாக இருக்கும் என எதிர்பார்ப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே தனியார் பேருந்தின் படிக்கட்டிலிருந்து தவறி விழுந்து 10ஆம் வகுப்பு மாணவன் பலி. உயிரிழந்த மகனின் உடலை கண்டு பெற்றோர் கதறல். இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இஸ்ரேல் புறப்பட்டுச் சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி. இருதரப்பு உறவை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் நெதன்யாகுவுடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். கேரளாவில் அரசு சார்பில் புதிதாக தொடங்கப்படும் பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களுக்கு மதம் சார்ந்த பெயர்கள் வைக்கப்படாது. முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல். நாடு முழுவதும் 14 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு இலவசமாக HPV தடுப்பூசி போடும் திட்டத்தை தொடங்க மத்திய அரசு முடிவு. ஒருமுறை செலுத்தப்படும் கர்டாசில் தடுப்பூசியை கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்புக்கு வழங்க மத்திய அரசு திட்டம். வெளிநாடுகளின் பொருட்களுக்கு நான் விதித்துள்ள வரி விதிப்பு சட்டப்பூர்வமானது என்பதால் அது தொடரும். வாஷிங்டன் டிசியில் உரையாற்றிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் திட்டவட்டம். தங்கள் நாட்டு பொருட்கள் மீது அதிபர் டிரம்ப் ஒருதலை உச்சமாக விதித்துள்ள வரியை கைவிட சீனா வலியுறுத்தல். அமெரிக்காவுடன் மற்றொரு சுற்று வர்த்தக பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்றும் சீன வர்த்தக அமைச்சகம் அறிவிப்பு. ரஷ்யா உக்ரைன் இடையே போர் நிறுத்தத்தை அறிவிக்க கோரி ஐநாவில் கொண்டு வரப்பட்ட தீர்மானம். 107 நாடுகள் ஆதரவு அளித்த நிலையில் இந்தியா உள்ளிட்ட 51 நாடுகள் வாக்கெடுப்பை புறக்கணித்தன. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதல் தொடங்கி 4 ஆண்டுகள் நிறைவு.
ஈஃபில் கோபுரத்தில் உக்ரைன் கொடியின் வண்ணத்தை ஒளிரச் செய்து ஆதரவு தெரிவிப்பு. IPL சீசன் நெருங்கும் நிலையில் அணியின் புதிய லோகோவை வெளியிட்டது லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் நிர்வாகம். பெருமை, தைரியம், வலிமையை குறிப்பிடும் வகையில் கிரீடம், கருடன் மற்றும் யானை வடிவங்களுடன் இலச்சினை. எழுத்தாளரும் தனது காதலியுமான நவமி லதாவை கரம் பிடித்தார் கேரளாவை சேர்ந்த ராப்பாடகர் கிரண்தாஸ் முரளி என்ற வேடன். திருச்சூரில் பதிவு திருமணம் நடைபெற்ற நிலையில் வேடனின் இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நண்பர்கள், உறவினர்கள் பங்கேற்றதாக தகவல். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.